மத்திய பாஜக அரசின் வஞ்சகத்தை இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கு புரியும்படி பக்குவமாக எடுத்து கூறுவோம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டம் குறித்து விளக்கம் அளித்தார். எதிர்க்கட்சியினர் வீடுகளாக இருந்தாலும் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களையும் சந்திப்போம் என்றும், வாக்குச்சாவடியில் எவ்வளவு பேர் இருந்தாலும் அனைவரின் வீட்டிற்கு செல்ல இருக்கிறோம் எனவும் தெரிவித்தார். சரி, எதற்காக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த கேள்வி இதற்கான காரணம் எழுந்தது என்று சொல்லும் பொழுது, அந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒத்திசைவோடு இங்கே இருக்கின்ற ஒரு சில கட்சிகளோடு கூட்டணி அமைக்கும் பொழுது அதற்கு பின்பு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னவாகலாம் இருக்கலாம் என்று எச்சரிக்கை விடுகின்ற விதமாகத்தான் இந்த ஓரணியில் நாம் திரள வேண்டும், விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதில் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு அரசாங்கம் செய்கின்ற திட்டங்கள் என்னென்ன என்பதை சொல்வதோடு சேர்த்து நாம் எப்படியெல்லாம் ஒன்றிய அரசின் மூலமாக வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதையும் தெளிவாக எங்களுடைய இயக்கத்துடைய தோழர்கள் எடுத்து சொல்ல இருக்கிறார்கள்.